வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட 250 சம் டார்கெட்டோட 29th செம்மை இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஸ்டினை பாருங்கள். 66 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம். கொஸ்டின்லேருந்து என்ன தெரியுதுன்னா, வலைபரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு சிலிண்டர் அதாவது நேர்வட்ட உருளையோட வலைபரப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 66 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதோட உயரம் 7 சென்டிமீட்டர். அப்போ எச் 7 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 2 டேட்டா. இதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னா, உருளையோட விட்டம் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. வாங்க இதுக்கான ஆன்சரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்போது நேர்வட்ட உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னென்னா 2πRH. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த சிஎஸ்ஏயோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 66ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதன்படி 66 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிச்சிட்டு தான் விட்டமாக அதை மாற்றணும். ஃபஸ்ட்டு ஆறு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டயமீட்டரை கண்டுபிடிப்போம். அடுத்து எச் பாருங்கள். எச்சோட வேல்யூ 7. இப்போ இந்த 7க்கு 7 கேன்சல். இந்த 22 அடிச்சிங்கன்னா 3 ஆள் கேன்சல் ஆகிடுங்களா. 3 22 66. மிச்சம் இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே 6 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இப்போ இந்த 6 தான் நமக்கு தேவை. 6 ஈக்குவல் டு 3/2 இப்படி கிடைக்கும். நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன தேவைன்னா டயமீட்டர் தான் தேவை. என்ன தேவை? டயமீட்டர் தேவை, அதாவது விட்டம் தான் தேவை. நமக்கு கிடச்சிருக்கிறது ஆரம். அப்போ ஆரத்தை 2 முறை பெருக்குனா, ரேடியஸை 2 முறை 2ஆல் பெருக்குனா நமக்கு விட்டம் கிடைக்கும். ஃபார்முலா என்னென்னா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R ஈக்குவல் டு D/2. இப்போ நமக்கு ஆரம் வேணும்னா விட்டம் இருந்தால் அதை 2ஆல் வகுத்துக்கணும். அதுவே நமக்கு விட்டம் வேணும்னா ஆரை 2ஆல் பெருக்கிக்கணும். இப்போ அதன்படி பார்த்தோன்னா ஆரை 2ஆல் பெருக்கினாலும் நமக்கு விட்டம் கிடச்சிடும். விட்டம் ஈக்குவல் டு D ஈக்குவல் டு என்னென்னு வரணும்னா 2 இன்ட்டு ஆர்னு வரும். இந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா டியோட வேல்யூ 2 இன்ட்டு ஆர். அப்போ 3/2 இன்ட்டு ஆர். ஆரோட வேல்யூ என்னென்னா 3/2 2ஆல் பெருக்கிருக்கும். இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா விட்டம் அதாவது டயமீட்டரோட வேல்யூ கிடச்சிடும் என்னென்னா 3 சென்டிமீட்டர். இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர் என்பதே சரியான விடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஸ்டினை பார்ப்போம். நன்றி.